ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு ஐடியா வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது நல்ல டெவலப்டு ஆன ஏரியாவில் இல்லை, டெவலப் ஆக போகிற அப்கமிங் ஏரியாஸில். ஏன்னா ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 5-10% ரேட் அப்ரிசியேஷன் பொறுமையாக இருக்கும். ஆனால் அப்கமிங் ஏரியாஸ், டெவலப் ஆக போகிற அப்கமிங் ஏரியாஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே லேண்டோட ரேட்டை கம்மியாக இருக்கும். இனிமே தான் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது ரேட் அப்ரிசியேஷன் 50%, 60% அப்படின்ட்டு ஸ்பீடான அப்ரிசியேஷன் இருக்கும். அது மாதிரி ஒரு சைட்டு நான் இன்னைக்கு தேடி பிடிச்சி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இங்கே பிளாட் ரேட்டே 1100 ரூபா தான். வெறும் 2 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பிளாட்டுக்கு ஓனர் ஆயிடலாம். பார்த்துடலாம் அந்த சைட்டை வாங்க. அதுக்கு முன்னாடி இது போல இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஹைவேஸ் 117 இருந்து வெறும் ஒரு 200 மீட்டர்ஸில் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏதோ வீடுகள்லாம் ஓரளவுக்கு அங்கே எங்கன்னு வந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டாக அதை நீங்கள் பார்க்கலாங்க. ஏன்னா ஸ்டேட் ஹைவேஸ் நம்ம சைட்லேருந்து வெறும் 200 மீட்டர்ஸ் தான். ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் ஆர்ச், சுற்றி காம்பவுண்டு, முக்கியமாக கான்கிரீட் ரோடு, ரெயின் வாட்டர் ட்ரெயின், ஸ்ட்ரீட் லைட்ஸு ப்ளஸ் 3 ஃபேஸ் லைன் இபி கனெக்ஷன் அப்படின்ட்டு எல்லாமே டிஃபால்ட்டாக அமையப்பட்டிருக்கு இந்த லேஅவுட்டுக்குள்ளே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேஅவுட்டுக்குள்ளே. ஸோ இங்கே ஒரு பிளாட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் கையில் வச்சுட்டு வந்தால் கூட 90% பேங்க் லோனோட இங்கே ஒரு பிளாட்டுக்கு நீங்கள் ஓனர் ஆயிடலாம். டோட்டல் 5.8 ஏக்கரு, 122 பிளாட்டுகள் உள்ள பார்க் ஏரியா கூட இருக்குது இந்த பெரிய லேஅவுட்டுக்குள்ளே. ஓகே, பிளாட் சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 760 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இந்த லேஅவுட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கிறது புதிய சர்வதேச நகரம். ஆமாங்க, மிக பிரம்மாண்டமான துணை நகரம் அமைய போற நம்ம மதுராந்தகத்துல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டேட் ஹைவேஸ் தான் ஸ்டேட் ஹைவேஸ் 117. பஸ் எனி டைம் போயிட்டு வரக்கூடிய ஒரு பிஸியான ரோடு தான். அந்த ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து வெறும் ஒரு 200 மீட்டர்ஸ்ல சிஎம்ஆர் சிட்டி நல்ல லொகேஷன்ல அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலயே ஸ்டேட் ஹைவேஸ், பக்கத்துல வீடுகள் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா இவங்க நல்ல டெவலப்மெண்ட்டோட தான் இந்த லேஅவுட் கொடுக்குறாங்க அட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல. எல்லாரும் வாங்கக்கூடிய பட்ஜெட்ல தான். ஒரு 2 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதுங்க, 90% பேங்க் லோனோட இங்கே பிளாட் வாங்கலாங்க. உள்ள டெவலப்மெண்ட் பார்த்துக்கோங்க. ரெயின் வாட்டர் ட்ரெயின், பக்கா காம்பவுண்ட் வால், கான்கிரீட் ரோடோடவே கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக வீடு கட்டணும் இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க லேண்டு வாங்கி வீடு கட்டுற பிளானில் கூட இருப்பாங்க. அவங்க வீடு கட்டணுன்றதுக்காக 3 ஃபேஸ் லைன் இபி கனெக்ஷன் மாதிரி கூட இருக்கு. செங்கல்பட்டு வரைக்கும் ரேட்டு, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2500 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்கும் கம்மியாலாம் இல்லைங்க. இப்போ செங்கல்பட்டை அடுத்த மதுராந்தகம் துணை நகரம் வரப்போகுது அப்படின்றதுனால அங்க ரியல் எஸ்டேட் டாப்ல இருக்கு. 2000 ஏக்கர்ல மிகப்பெரிய குளோபல் சிட்டிங்க. இது டோட்டலா மாறப்போகுது இடம். இப்படிதான் கிளாம்பாக்கம் பக்கத்துல நியூ பஸ் டெர்மினஸ் வரப்போகுதுன்னு அறிவிச்சாங்க. அப்பெல்லாம் மக்கள் விட்டுட்டாங்க. பட் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 10 டைம்ஸ்க்கு மேல ரியல் எஸ்டேட் growth அங்க இருக்கு. ரியல் எஸ்டேட் அந்த அளவுக்கு ஏறி இருக்கு. அதே மாதிரி தான் துணை நகரம் வரப்போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க மதுராந்தகத்துல. அதுக்கான லேண்ட் ஆக்குபைக்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்பவே இந்த பேஸ்லயே நீங்க தேடி பிடிச்சி இங்க மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அங்க பாருங்க வீடுகள்லாம் இருக்கு. இது மாதிரியான டைம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ரேட் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். சரிங்களா? நியர்பை பஸ் ஸ்டாப் ஸ்டேட் ஹைவேஸ் மேல வெறும் 200 மீட்டர்ஸ் தான். மதுராந்தகம் சிட்டிக்குள்ள போறதுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வெறும் 7 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் தான். பக்கத்துல 3 பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு, 4 காலேஜஸ் இருக்கு, 24 hours ஹாஸ்பிட்டல் ஒரு 3 இருக்கு, வேலை வாய்ப்புக்கு டிவிஎஸ் இருக்கு. மதுராந்தகம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒரு 3 கிலோமீட்டர்ல கனெக்ட் ஆகுது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சிட்டிக்குள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், என்னப்பா தாம்பரத்தெல்லாம் தாண்டி வாங்கி போட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, குடுவாஞ்சிரி ஈவன் செங்கல்பட்டுக்குள்ள கூட ஒரு 2500 ரூபா 3000 ரூபாய்க்குள்ள பிளாட் வாங்க முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா ரேட் அப்ரிசியேஷன். அதனால சிட்டிக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? எடுத்தாலே 40 லட்சம் 50 லட்சம் அந்த ரேட்டுக்கு வாங்க என்ன ஆக போகுது? அதிகபட்சம் 2-5 லட்சம் ஏறுமா? இதுக்கே நீங்க 1 வருஷம் 1.5 வருஷம் உட்காந்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம பெரிய முதலீட்டை போடணும். ஆனா இங்க பாருங்களேன், ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 1100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு 800 சதுரடி பிளாட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட வெறும் 8,80,000 ரூபாய் தாங்க வருது. அதுவுமே ரேட் நெகோஷியபிள் தான். உங்களால பார்க்க முடியும், வீடுகள்லாம் கூட அங்க எங்கன்ட்டு நிறைய இருக்கக்கூடிய ஏரியா தான். என்ன கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை சூஸ் பண்ணலாம். இதோ பாருங்களேன், இந்த வீடு அண்ட் இந்த வீடு இது நம்ம சைட்டுக்கு எத்தா மாதிரியே இருக்காப்ல. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல நம்மளோட சைட், அதோ பாருங்க சிஎம்ஆர் சிட்டி. அவ்வளவுதாங்க. இன்னொரு விஷயம், இங்க வந்து அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் சிட்டி லிமிட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்க. சிஎம்டிஏ லிமிட் எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது. சரியா? இது ஒரு விஷயம். பிளஸ் அதே மாதிரி தாம்பரத்துல இருந்து அப் டு திண்டிவனம் வரைக்கும் எலிவேட்டட் ஹைவேஸ் காரிடார் வரப்போகுது, டிராபிக் அவாய்ட் பண்றதுக்காக. அப்போ செங்கல்பட்டுலயும் ஒரு ஜங்ஷன் கொடுக்க போறாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். சரிங்களா? சோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணுங்க. இதோ இந்த ஸ்டேட் ஹைவேஸ் தான், ஸ்டேட் ஹைவேஸ் 117. இதுல இருந்து 200 மீட்டர்ஸ்ல நம்ம சைட். இது மாதிரி விஷயம்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க.
இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கான், நம்ம போயிட்டு வரதுக்கு பக்கத்துல இருக்கான் மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்படி நீங்க பார்க்குற மாதிரி தான் பெரிய முதலீட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும், 30 லட்சம் 40 லட்சம் அப்படின்ட்டு. எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க. ஒரு 800 சதுரடியோ ஒரு 900 1000 சதுரடியோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஒரு 1000 1500 ரூபாய்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் அதுக்கான ரேட் அப்ரிசியேஷன் இருக்கும். எடுத்த உடனே 3000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வாங்கி போட்டா எப்போ பெரிய முதலீடு ஆகும், ரெண்டாவது அப்ரிசியேஷன் ஸ்லோவா இருக்கும். ஓகேங்களா? அதனால இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க வாங்கி போடுற இடத்துல அடுத்தடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன வரப்போகுதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ரேட் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண பிளாட்ல. சரியா? அது மாதிரியான லேஅவுட் தான் இது. இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் 1100 ரூபா தான். ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க தான் அந்த லேஅவுட் சேல் பண்றாங்க. நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காரும் அனுப்புவாங்க, வீடு தேடி கார் வரும், ஃபேமிலியோட ஏறி வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா மட்டும் புக் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங், டிடிசிபி அப்ரூவ் தான், அப் டு 90% பேங்க் லோன் போகலாம். வேற என்ன யோசிச்சுட்டு எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் பார்க்குற எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.